தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். தேவ சித்தப்படி கேட்டால், நமது ஜெபம் கேட்கப்படணும்னா நமது சித்தப்படி அல்ல, தேவ சித்தப்படி கேட்கணுங்க. நம்ம 1000 கேட்போம், எல்லாம் தேவ சித்தமா? அப்படி என்றால் ஜெபத்துக்கு போகும் பொழுது நம்ம கேட்கிற ஜெப குறிப்பு அவருக்கு சித்தமா, அவருக்கு பிரியமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கணுங்க. நீங்க 1000 கேட்கலாம் இல்லைங்களா, ஆனால் அவைகளெல்லாம் கர்த்தருக்கு பிரியந்தானா என்று யோசனை பண்ணி கேட்கணுங்க. ஆகவே தான் சொன்னேன், நாம் ஜெபிக்கும் பொழுது நமது சித்தப்படி அல்ல, தேவ சித்தப்படி ஜெபிக்க வேண்டும். இது அப்படியே மனசில் வைக்கிறேங்க. ஒரு வார்த்தை சொல்றாரு பாரு, மத்தேயு 6:10 வாசிக்கலாமா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல, உமது சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. என்றால் நாம் விரும்புகிறதை அல்ல, அவர் எதை விரும்புகிறாரோ அதன்படி என் வாழ்க்கையில நடக்கட்டும் சுவாமி, அதுதான் ஆண்டவரே எனக்கு நல்லது அப்படின்னு ஜெபிக்கிற ஜெபம், அப்படி ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிற ஜெபம் தான் தேவ சித்தப்படி ஜெபிக்கிற ஜெபம். நமக்கு எது ஆசீர்வாதம் என்று அவர் விரும்புகிறாரோ, அவர் நினைக்கிறாரோ, அதுவே எனக்கு ஆண்டவரே பதிலாக வரட்டும்னு ஜெபிக்கணும். ஆண்டவர் நமக்கு எதை கொடுக்கணும் விரும்புகிறார், அதுதாங்க நமக்கு நல்லது. நான் விரும்புறது கேட்கறது இல்ல, இதை கொடுத்தா என் பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு சொல்லி அவருக்கு எது விருப்பமோ அதை நாம் வாங்கி கொள்வதே நமக்கு ஆசீர்வாதம். அப்படி தேவ சித்தம் அறிந்து ஜெபிக்கணும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் சுவாமி, அதாங்க தேவ சித்தப்படி ஜெபம். நீ ஆண்டவத்தை என்ன கேட்டாலும் எனக்கு தார நான் வாழணும், நான் நல்லா இருக்கணும்ங்கிறத நிறுத்திட்டு ரெண்டாவதை வச்சுட்டு, ஆண்டவரே நீங்க என்னை ஆசீர்வச்சிங்கன்னா உங்க ராஜ்யம் கட்டப்படும் சுவாமி, நீங்கள் என்னை ஆசீர்வைத்தா என் சபைக்கு பிரயோஜனப்படும், நீங்களை ஆசீர்வைத்தா அநேக தேவ ஊழியர்களுக்கும் அநேக திக்கற்ற ஏழை விதவிகளுக்கெல்லாம் யூஸ் ஆகட்டுமே என்று என்னை நீ ஆசீர்வதித்தால் அடுத்த ஆசீர்வாதமா இருப்பேன், ஆகவே என்னை ஆசீர்வதி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தேவ சித்தப்படியான ஜெபம். இப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவ சித்தப்படி என்று சொன்னார், இப்படி ஊக்கமா அவர் சித்தம் அறிந்து ஜெபிக்க. இதுக்கு நமக்கு இப்படி ஜெபம் பண்ணதுக்கு பரிசுத்தாவின் துணை நமக்கு வேணும். எது தேவ சித்தம், தேவ சித்தம் அறிந்து கொள்வதற்கு பரிசுத்தாவின் உதவி தேவை. அப்புறம் உங்க ஜெபம் எல்லாம் பரிசுத்தாவின் துணையோடு ஆவின் அபிஷேக நிறைவோடு இருந்தா அது வல்லமையா இருக்கும், தேவ சித்தம் அறிந்து ஜெபிக்க முடியும். ஆகவே ஜெபிங்கள், உங்க ஜெபத்தை கத்த கேட்பார், பதில் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.